ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களோடு சில நிமிடங்கள் மோட்டிவேஷன் மேக்னெட்டூடாக சமூக வலைத்தளங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம். இன்று எம்மில் அதிகமானவர்கள் சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்களில் மூழ்கி தன் அற்புதமான நேரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நிறைய பேர் இன்று சமூக வலைத்தளங்களை பார்த்தே மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள் என்று பல ஆய்வுகள் கூறுகிறது. ஏனென்றால் அதில் வரும் செய்திகள், அதில் வரும் விடயங்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு திசைகளில் நடக்கும் சம்பவங்கள். இப்படி அதனை பார்த்து சிலர் தன் வாழ்க்கையிலும் நடந்துவிடுமோ என்ற அச்சம் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமூக வலைத்தளத்துக்குள் வந்தாலே நாம் எதனை தேடுகின்றோமோ அதனை எமது எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் அது எமக்கு வழங்கி கொண்டே இருக்கும். அதனால் நாம் இன்னும் மூழ்கி போக்கி விடுவோம். நேரங்கள் மின்னல் வேகத்தில் கடந்து செல்வது கூட தெரியாமல், சில சமயம் எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட புரியாமல் அதில் லயித்து சோசியல் மீடியாவுக்குள் அடிமையாக்கியிருப்போம். எந்த விடயத்தை பார்க்க வந்தோமோ அதனை பார்த்து வெளியே வந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அது எம்மை வெளியே வரவிடாது. எனவே எப்பொழுதுமே தேவைக்கு மட்டும் என்ற வார்த்தை மிக பொருத்தமானது. சோசியல் மீடியா அதை பார்ப்பது மட்டுமே. இன்று நேரமிருந்தால் எவ்வளவு செய்யலாம் என்று சொல்வதை தவிர்த்து இப்படியான அற்புதமான நேரங்களை எடுத்து பயன்பெறுவோமா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எமது மோட்டிவேஷன் மேக்னெட் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்து உங்களது ஆதரவை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.